சூழ்நிலை கர்த்தர் நமக்கு இப்படி அனுமதிப்பார். அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, இந்த வார்த்தை பேசப்படும் போது சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களை பகைத்தவர்கள் நடுவில், உங்களை இல்லாமல் போக பண்ணுங்கன்னு நினைக்கிறவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தி அவர்கள் உங்க கையில் சில நேரத்தில் ஒப்பு கொடுப்பார். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கர்த்தர் சரியா இருங்கள். எந்த தீர்மானம் எடுக்கிறோம் என்பதை சரியா இருங்கள். ஹல்லேலூயா. எந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு துர்ச்செய்தி கேட்க வைத்தாரோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு நற்செய்தியை கேட்க வைப்பார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, சில சிச்சுவேஷன் இதே போல கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க. உங்க விசுவாச லெவலை கர்த்தர் அதிகப்படுத்தவே இப்படி ஒரு சிச்சுவேஷன் கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்து இருக்கிறார். பின்வாங்கிறாதே, தைரியத்தோடு நில்லு. உனக்காய் முன்னின்று காரியத்தை நடப்பிக்கிறவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த விசுவாச பரீட்சை மிக மிக அவசியம். இந்த நாளில் ஏன் இந்த பரீட்சை, எதற்காக கர்த்தர் இந்த விசுவாச பரீட்சையை அனுமதிக்கிறார்? ஒரு 5 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, ஏன் இந்த விசுவாச பரீட்சை கர்த்தர் அனுமதித்தார்? நமக்குள் இருக்கிற இந்த விசுவாச அளவை அறிந்து கொள்வதற்காக. ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் அதனுடைய 18 முதல். திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அக்கறைக்கு போக கட்டளை. தொடர்ந்து வாசிங்கள். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, 23வது வசனம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையா இருந்தார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அக்கறைக்கு போக கட்டளையிட்டு இப்பொழுது இயேசு படவில் ஏறினதும் சீஷர்களும் அவர்களோடு கூட படவில் ஏறுகிறார்கள். இயேசு ஏறின படகு இவர்களும் ஏறுகிறார்கள். இயேசு நியமித்த பாதை, இவர்களும் அந்த பாதையில் நடக்கிறார்கள். இயேசு எங்க போகிறாரோ அங்கேதான் இவர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனா போகிற கொஞ்ச தூரத்துல இப்பொழுது இயேசு பின்னாடி போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். படகின் நிம்மதியாய் சமாதானமாய் இந்த பாதை போய்கொண்டிருக்கும் போது பாதி தூரம் வந்த போது எதிர்பாராத ஒரு சூழல் வருது. இது நிச்சயம் தேவன் அறியாமல் வந்திருக்காது, தேவன் அறிந்துதான் வந்திருக்கிறது. இவ்வளவு காற்று அடித்த பிறகும், இவ்வளவு கொந்தளிப்பு வந்த பிறகும் இயேசு என்னதான் செய்துட்டு இருந்தார்? என் கேள்வி, ஆண்டவருக்கு இது தெரியாதா? ஆண்டவருக்கு இது தெரியுமா தெரியாதா? இதை நான் அவரை எழுப்பிதான் காட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த காற்று வருவதற்கு முன்பாகவே இதுல ஒரு காற்று வரும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஏன் இங்க கர்த்தர் இப்படி ஒரு பாதை, இப்படி ஒரு சிச்சுவேஷன் அனுமதிக்கிறார்? இது ஒரு எதிர்பாராத சூழல். இந்த பாதை என்பது பேதுருவோ அந்திரேயாவோ யாக்கோபோ யோவானோ நியமித்த பாதை கிடையாது. இயேசு படவில் ஏறுறது இவர்களும் கூட ஏறுறாங்க. இயேசு கூட தான் டிராவல் பண்றாங்க. ஆமே, அவரோடு கூட ஒரு கூட்டம் அவரை விட்டு போகும்போது ஒரு கூட்டம் அவரோடு கூட டிராவல் பண்ணுது. விட்டு போன கூட்டத்துக்கு இப்படி ஒரு சூழல் இல்ல, ஆனா கூடவே டிராவல் பண்ற கூட்டத்துக்கு இப்படி ஒரு சூழல் வருது. இந்த சூழல் ஆண்டவர் சொல்லி, எப்ப போற வழியில ஒரு காற்று வரும் பாத்துக்கோங்க, அப்ப நீங்க எழுப்பிருங்க, இப்படி எல்லாம் சொல்லி கர்த்தர் கூட்டி போகல. ஒரு எதிர்பாராத ஒரு சூழலை கர்த்தர் இப்பொழுது உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான். தெரிந்த அல்ல, இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள் நாம் சந்தித்துக் கொண்டிருப்பது எதிர்பாராத சூழல். இந்த சூழல் வரும்போது நமக்கு என்ன டவுட் தெரியுமா? நாம சரியா தான் நடக்கிறோமா? உண்மையிலே கர்த்தர் நியமித்த பாதையில தான் நான் போய் கொண்டிருக்கிறேனா? உண்மையிலே கர்த்தர் தான் இந்த பாதையில என்ன நடத்துகிறாரா? நான் வார்த்தை பிடிச்சிருக்கிறது சரியா? நான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை சரியா? ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு நமக்குள்ள எழும்புதுன்னா, இது எதிர்பாராத ஒரு காரியம். எதிர்பாராத ஒரு சூழல் வந்ததும் இப்பொழுது சீஷர்கள் படகுல தத்தளிக்கிறாங்க. பயந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? 8வது அதிகாரத்தின் 25வது வசனத்திலே அவங்க சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள், வாசியுங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். மடிந்து போகிறோம் என்றார்கள். மார்க் 4:38 என்ன சொல்றாங்க? உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? ஆமென். இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஹல்லேலூயா. இவர்கள் இந்த பிரயாணம் புறப்படுவதற்கு முன்பாக அவர்கள் காது கேட்க கர்த்தர் பேசின வார்த்தை என்ன? மத்தேயு 7வது அதிகாரம்
அதனுடைய 24, 25 வசனங்களை வாசியுங்கள். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொல்லிட்டு 25வது வசனம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு வார்த்தையை கேட்க வச்சிட்டு தான் கன்மலையோடு கூட தான் இப்ப படகுல ஏறி போறாங்க. ஹல்லேலூயா. கன்மலையோடு கூட தான் இப்ப படகுல ஏறி போறாங்க. கேட்க பண்ண வார்த்தை என்ன? கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீட்டின் மேல எத்தனை காற்றடித்தாலோ எத்தனை அலை மோதினாலோ அது அசையாது. காரணம் அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஆனது. இப்படி ஒரு வார்த்தையை கேட்க வச்சிட்டு இப்ப கர்த்தர் ஒரு சூழலை அனுமதிக்கிறார். எதுக்கு அனுமதிக்கிறார்னா, உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அளவு என்ன என்பதை அறிந்து கொள்ள. ஹல்லேலூயா. வார்த்தை எவ்வளவு நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறீர்கள், இந்த வார்த்தையின் மேல் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அஸ்திபாரமாய் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் இந்த காற்றை அனுமதித்தார். இப்ப இந்த காற்று அடித்த பிறகுதான் சீஷர்களுடைய ரியாலிட்டி தெரியுது. ஆமே. வார்த்தை கேட்கும் போது ஆமே, அவனை காற்று அடிக்கும் போது வார்த்தை கேட்கும் போது அப்படி ஒரு பலம். எஸ், இனி என் வாழ்க்கையில எதுவும் அசைக்கப்படுவதில்லை சொல்லிட்டு வீட்டுக்கு போன மொத்தமா அசைறது. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு வார்த்தை பலிபீடத்திலிருந்து வருதுன்னா நீங்க வீட்டுக்கு போன உடனே அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலை கர்த்தர் அனுமதிப்பார். சில சிச்சுவேஷன் அனுமதிக்கும் போதுதான் இந்த விசுவாச அளவு என்ன என்பது. கர்த்தர் இப்படி ஒரு காற்றை அடிக்க வைத்தது உங்களை இல்லாமல் போக பண்ணுவதற்கல்ல, உன்னுடைய விசுவாசம் இல்லாததை இன்னும் விசுவாசம் உள்ளதாய் மாற்றுவதற்காக. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? சில சூழ்நிலை கர்த்தர் எனக்கு அனுமதித்தது விசுவாச குறைவில் இருக்கிற என்னை இன்னும் விசுவாச லெவலுக்கு அதிகமாக்கும்படியாக தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சரீரத்தை, பலமுள்ள சரீரத்தை செத்த சரீரமாய் கர்த்தர் மாறும்படி அனுமதித்தது. சாராளின் கற்பம் செத்த கற்பமாய் மாறும் வரை கர்த்தர் அனுமதிக்க ரீசன் அவர்களை விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் மாற்ற அல்ல, மாறாய் அவர்களை விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றுவதற்காக. சில இல்லாய்மைகள், சில சூழ்நிலைகள் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் இந்த பரீட்சை உங்கள் விசுவாச அளவை அதிகரிக்கும்படியாக. ஆமே ஆமே. சில பரீட்சையை நான் நிற்கும் போதுதான் என்னுடைய ரியாலிட்டி தெரியும். உண்மையிலே நான் சரியா விசுவாசத்துல நிக்கிறேனா? ஹல்லேலூயா. ஆமே. சரியா இது எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. ஆமே. சில பரீட்சை அனுமதிக்கும், சில டெஸ்ட் எழுதும் போது தான் நம்ம படிச்சது உண்மையில படிச்சோமான்னு ஞாபகத்துல. சில பிள்ளைங்கள்லாம் பாருங்க, எக்ஸாம் நல்லா படிச்சுட்டு போவாங்க, படிச்சுட்டு போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா ஒன்றும் இதெல்லாம் படிச்சேனே ஆனா ஒன்றும் வரல, ஞாபகத்தில் வரல. இது எப்போதான் நமக்கு தெரியும் தெரியுமா? எக்ஸாம் நியூ அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்த பிறகு. பேப்பர் வாங்கும் போதெல்லாம் அப்படி பலமா இருப்போம். ஆனா கொஸ்டின் பேப்பர் பார்த்த பிறகுதான் ஐயோ இதை நான் படிச்ச பிறகு எனக்கு. சில எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணா, சில பரீட்சை அட்டன் பண்ணாதான் நம்முடைய விசுவாசம் என்ன என்பது நமக்கு தெரியும். எனவே தான் உபாகமம் 8வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலே இப்படி சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். வாசியுங்கள். உபாகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நீ உன் இருதயத்தில் இருப்பதை நீ அறிந்து கொள்ளும்படி. அப்ப சில பரீட்சையில தான் என் இருதயத்துல உண்மையில என்ன இருக்குங்கிறது வெளியில வரும். இந்த படகுல இந்த பரீட்சை கர்த்தர் அனுமதித்ததோ இவங்க இருதயத்துல என்ன இருக்குங்கிறது இப்ப வெளியில வருது. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், அங்க இருதயத்துல இருக்கிறது மடிந்து போகிறதும் உமக்கு கவலை இல்லையா? இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உள்ளே இருக்கிற இயேசுவை விட வெளியே அடிக்கிற காற்றை அவர்கள் பெரிதா பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு இப்ப காற்று தான் பெருசா இருக்குதே தவிர உள்ள இருக்கிற இயேசு பெரிதாய் தெரியவில்லை. ஆனா இதே இயேசு இப்பொழுது எழுந்து நின்று அவர்களுக்கு முன்பாய் நின்று காற்றையும் கடலை அதட்டின போது அத்தனை சீஷர்கள் சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ,
இவருக்கு முன்பாய் காற்று கீழ்ப்படுகிறது, இவருக்கு முன்பாய் கடல் கீழ்ப்படுகிறது. அப்ப இந்த விசுவாச அளவை, இன்று இருக்கிற என்னுடைய விசுவாச அளவை விட என்னுடைய அளவு கூடும்படியாக தேவன் இன்றைக்கு சில பரீட்சைகளை எனக்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் ஒரே லெவல்ல இருக்கல்ல தேவன் விரும்புவது, விசுவாசத்தில் இன்னும் பலப்பட கர்த்தர் விரும்புகிறார். இன்று நீங்கள் சந்திக்கிற பரீட்சையில தான் தெரியும் என் விசுவாச அளவு எந்த நிலையில் இருக்கிறது என்பது. ஆமென். கர்த்தர் நம்மை சில பாதையில கர்த்தர் பர்பஸா அனுமதிப்பார். அதே நபர் கொடுத்திருக்கலாம் ₹1, ஆனா அந்த ₹1 கொடுத்திருப்பார்னா கடைசி வரை சில காரியங்கள் நம்ம கேட்டே சிலட்டு செய்வோம். ஆனா அன்னைக்கு கொடுக்காததுனால கடைசி வரை கர்த்தரை மட்டும் சார்ந்து இருக்கிற அந்த விசுவாசத்திலே கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஹalleluya. அன்பு தேவ பிள்ளையே, சில சிச்சுவேஷன் இதே போல கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க விசுவாச லெவலை கர்த்தர் அதிகப்படுத்தவே இப்படி ஒரு சிச்சுவேஷன் கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். பின்வாங்கிறாதே, தைரியத்தோடு நில்லு. உனக்காய் முன்னின்று காரியத்தை நடப்பிக்கிறவர் கூட இருக்கிறார். ஆமென். விசுவாச லெவல், விசுவாசத்தை அதிகப்படுத்த. ஹalleluya. கர்த்தர் விசுவாச லெவல் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த பரீட்சை கர்த்தர் அனுமதிக்கிறார். இரண்டாவது, எதற்காக இந்த பரீட்சை கர்த்தர் அனுமதிக்கிறார்? நம் அறிக்கையில் உறுதியாக இருக்கிறோமா என்பதை அறிய. முதலாவது சொன்னேன் விசுவாச அளவை அறிய. இரண்டாவது, நாம் அறிக்கையில் உறுதியாக இருக்கிறோமா என்று அறிவதற்காக. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் தெரிந்த வார்த்தைகள் தான், வாசிக்கலாம். 28வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசியுங்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. 4வது வசனம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நீராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். தொடர்ந்து அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். மெலித்தா தீவில் இப்பொழுது பவுலோடு கூட வந்தவர்கள் விழுகிறார்கள். கர்த்தர் சொல்லி இருந்தபடி இந்த தீவில் விழுகிறார்கள். விழுந்து எல்லாருமே குளிருக்காக நெருப்பை மூட்டி அந்த அனலிலே இருந்து கொண்டிருந்த போது பவுலும் விறகு எடுக்கிறான். எல்லாரும் எடுத்த விறகுல ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா பவுல் எடுத்த விறகுல தான் பிரச்சனையே இருக்குது. ஆமே. சரியா பவுல் கையை கவ்வுனது மட்டும் இல்லை, ஊரே பார்க்கறது மாதிரி தொங்கவும் செய்யுது. ஆனால் பவுல் அதை ஒரு விஷயமாவே எடுக்கல. பவுல் என்ன செய்கிறார் என்றால், அந்த விஷப்பாம்பை, அந்த பூச்சியை அந்த தீயிலே உதறி போட்டான். உதறி போட்டு ஒரு சேதம் அடையாதவனா இருந்தான், ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். இங்க ஏன் கர்த்தர் இப்படி ஒரு பரீட்சை கர்த்தர் பவுலுக்கு அனுமதிக்கிறார்? ஏன் இப்படி ஒரு சிச்சுவேஷன்? இந்த தீவுல விழ வேண்டும் என்று சொன்னது கர்த்தர். அப்படி விழ வேண்டும் என்று சொன்ன கர்த்தர் என்னவோ சொல்லியிருக்கலாம். எப்பா பவுலே, அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு விஷ பாம்பினுடைய பிரச்சனை இருக்குது, அந்த பாம்பு உன்னை கவ்வும், ஆனாலும் ஒரு தீங்கும் நீ அடைய மாட்ட, இப்படியும் சொல்லி கொடுத்திருக்கலாம்ல. கர்த்தர் அதை சொல்லவில்லை. தீவை சொன்னார், விஷப்பூச்சிய சொல்லல. ஹல்லேலூயா. பல இடத்துல பல காரியத்தை சொல்ற ஆண்டவர் சிலது சொல்லவே மாட்டார். ஆமென். தீவை சொன்னவர் தீக்குள்ள போகவர விஷப்பூச்சிய சொல்லல. இப்பொழுது கர்த்தர் அனுமதித்த பாதையின்படி விசுவாசத்தோடு இந்த தீவில் வந்து விட்டார்கள். வந்த இந்த பவுலுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு சோதனை, ஒரு பரீட்சை. ஏன் மற்ற யாரும் இந்த பூச்சி கவலைனா, மற்ற யாரும் விசுவாசிகள் அல்ல, மற்ற யாரும் தேவனை அறிந்தவர்கள் அல்ல. ஏன் இந்த பூச்சி பவுல கவ்வுதுனா, இவன் தேவனை விசுவாசிக்கிறவன். விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாச பரீட்சை உண்டு. ஹல்லேலூயா. ஆமே. அந்த தீவில் மற்ற யாரையும் கவ்வாத, அவனோடு கூட இறங்கின யாரை கவ்வாத பூச்சி இப்ப இந்த கையை கவ்வுறதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமே. ஒரு காரியத்தை நான் எப்பவுமே சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் அனுமதிக்காமலும் தேவன் அறியாமலும் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுவரை நடந்தது தேவன் அனுமதித்தது, தேவன் அறிந்தது. இப்பொழுது நடக்கிறது தேவன் அனுமதித்தது, தேவன் அறிந்தது. இனி நடக்க போகிறது தேவன் அனுமதிக்கிறது, தேவன் அறிந்தது. இப்ப பவுல் கையை இந்த விஷப்பூச்சி கவ்வினது தேவன் அனுமதித்தார், தேவன் அறிந்திருந்தார். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு பரீட்சை, ஏன் கர்த்தர் இப்படி ஒரு பரீட்சை அனுமதித்தார்?
இந்த பவுலுடைய நம்பிக்கையான ஒரு அறிக்கை படகில் இருக்கும்போது இருந்தது. அதுதான் 27வது அதிகாரத்தின் 21 முதல் 24 வசனங்களை வாசிங்கள். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுலுடைய நம்பிக்கையான அறிக்கை என்ன? பவுலிடத்தில் தூதன் வந்து சொல்லுகிற வார்த்தை, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவர் என்கிட்ட வந்து சொல்லி இருக்கிறார், என்னை எங்க நிறுத்த போறார்? ராயனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும். ஆமென். எனவே என்னால் தைரியமாய் சொல்ல முடியும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இந்த நம்பிக்கை அறிக்கை இட்டு விட்டுதான் கர்த்தர் ஒரு பரீட்சையை அனுமதிக்கிறார். எதுக்கு இந்த பரீட்சை? நீ போட்ட நம்பிக்கையின் அறிக்கையில உறுதியா நிக்கிறியா? விஷப்பூச்சி கவ்வினதும் பவுல் அங்கே பதறல. கப்பற் சேதம் வந்த போது பவுல் சொன்ன வார்த்தை, ஆமென், நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு. அடிச்ச காற்றுக்கு முன்னாடி நம்பிக்கை இழந்த பவுலுக்கு கடித்த விஷப்பூச்சிக்கு முன்னாடி நம்பிக்கை இழக்கவில்லை. ஆமென். விஷப்பூச்சி கடிச்ச போது ஊரெல்லாம் சொல்லுது இவன் சாக போறான். காற்று அடிச்ச போது பவுல் சொன்னாரு, நான் சாக போறேன். காற்றடித்த போது நான் சாக போறேன்னு சொன்ன பவுல், இப்ப விஷப்பூச்சி கடிச்ச பிறகு ஊர் தான் சொல்லுது இவன் சாக போறான். ஆனா பவுல் சொல்லல. ஏன்னா பவுல் நம்பிக்கையை சொல்லிட்டாரு. நம்பிக்கையை சொன்னவன் நம்பிக்கையில உறுதியா இருக்கிறான். அவனுக்கு தெரியும், எனக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கிறது வரையிலும் இந்த பிராணத்துல ஒரு சேதம் வராதபடி கர்த்தர் காத்து நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே விஷ பாம்பாய் கவ்வினதை பூச்சியாய் உதறி போட்டான். அன்பான தேவ பிள்ளையே, நம்பிக்கை என்ன அறிக்கை இடுகிறீர்களோ அந்த நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்கிறோமா என்பதை காண்பிக்க கர்த்தர் சில பரீட்சையை அனுமதிப்பார். ஹல்லேலூயா. என்ன நம்பிக்கையை அறிக்கையிடுறீங்க? என்ன இந்த இடத்துல நிறுத்தணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல நிற்கிறதற்கு முன்பாக என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி சோதனை அனுமதிக்கிறார்னா, இந்த தீவுல கொண்டு வந்து நிறுத்தி சோதனை அனுமதிக்கிறார். இந்த தீவுல எப்படிப்பட்ட சோதனை? இனி அந்த இடத்துல போய் நிற்க முடியாத ஒரு சோதனை. அதுதான் இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இவன் இன்னைக்கோட சாக போறான். அதாவது இவன் என்ன சொல்லிட்டு வந்தானோ அது நடக்க போறது கிடையாது. இவன் ராயனுக்கு முன்பாக இனி நிற்க போறது கிடையாது. இவன் இன்னைக்கு சாக போறான். ஆனா பவுல் அது ஒரு விஷயமா எடுக்கல. மற்றவர்களுக்கு இந்த பாதை என்ன என்பது தெரியாது. ஆனா நடத்துகிறவனுக்கு தெரியும், நடக்கிறவனுக்கு தெரியும் இந்த பாதை நன்மைக்கு ஏதுவான பாதை. ஹல்லேலூயா. எனவே அதை உதறி போட்டா இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்களை உதறி போட முடியல. ஏன் உதறி போட முடியலன்னா, அறிக்கை பண்ணுகிற நம்பிக்கையான வார்த்தையில உறுதி இல்லை. ஹல்லேலூயா. சில வார்த்தை இன்னைக்கு நம்பிக்கை அறிக்கை பண்றோம்ல, இது உண்மையா நம்பிக்கையா அறிக்கை பண்றோமாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு சில பூச்சியை கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென். நான் இன்னைக்கு சொல்ற வார்த்தை நம்பிக்கையா சொல்றேனா? ஆமென். திரும்ப சொல்றேன், சபைக்குள்ள சொல்றது ஈஸி. வீட்டுல போய் சொல்றோமா? 4 பேருக்கு முன்னாடி சொல்றோமா? பவுல் அத்தனை பேருக்கு முன்னாடி எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற தீக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவ்வளவுதான், அதோட ஃபுல் ஸ்டாப். அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை, ஒருவேளை எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் அவரைதான் ஆராதிப்போம். ஆண்டவர் என்ன செய்யறார்னா, அந்த தலைவனை வைத்து இன்னும் 7 மடங்கு அதிக. எதுக்கு இந்த 7 மடங்கு அதிகமாக்குறார்? நீ சொல்ற நம்பிக்கையில உறுதியா நிக்கிறியான்னு பார்க்கிறது. இன்னும் அவர்கள் உறுதியாய் நின்றார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தீயின் வாசனை கூட அவர்கள் சரீரத்தில் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். என் நம்பிக்கை, நான் அறிக்கையிடுகிற நம்பிக்கை, ஆமென், அதில் உறுதியா இருக்கிறோமா என்பதை அறிவதற்காக சில பரீட்சை கர்த்தர் அனுமதிக்கிறார். 3வது, நான்
என்ன தீர்மானம் எடுக்கிறோம் என்பதை அறிவதற்காக. எதற்காக விசுவாச பரீட்சை? நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன் என்பதை அறிவதற்காக. மார்க் 5வது அதிகாரம் அதனுடைய 35, 36 வசனங்களை வாசியுங்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருவதற்கு இடம் கொடாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து அந்தடியை மிகவும் அழுது புலம்பர்களை கண்டு உள்ளே பிரவேசித்தார். போதும், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பிரயாணமாய் போய்கொண்டிருக்கும் போது ஜெபாலய தலைவன் எவீரு இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து இயேசுவை தன் வீட்டுக்கு வரும்படி வருந்தி அழைக்கிறான். 12 வயது மகள் பலவீனத்தோடு சாக கிடக்க இருக்கும் போது கர்த்தர் வீட்டுக்கு இப்பொழுது புறப்பட்டு போகிறார். போகிற வழியில் இன்னொரு அற்புதம் நடக்கிறது. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து தொட்டு அற்புதத்தை பெறுகிறார். அவள் இப்பொழுது முன்பாக நின்று சாட்சி சொல்லிக் கொண்டிருந்த போது ஒரு துர்ச்செய்தி தன் வீட்டிலிருந்து இப்பொழுது வருகிறது. வீட்டிலிருந்து 2 பேர் வரும்போதே எவீரு பார்த்திருப்பார். எவீர் பார்க்கும்போது எவீருக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கும், ரைட், என்ன நியூஸ் சொல்ல வராங்க. ஏன்னா எவீரு வீட்டிலிருந்து புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வரும்போதே அந்த பிள்ளை எப்படிதான் இருக்கிறாள் என்றால் மரண அவஸ்தையாய், எப்போ சாவான்னு தெரியாது, எப்போ மரண செய்தி வரும் என்று தெரியாது, அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறார். இப்ப வீட்டிலிருந்து ஆட்கள் வரும்போதே எவீர் கெஸ் பண்ணி இருப்பார், இதுதான் சொல்ல ஒரு துர்ச்செய்தி வரப்போகுது. இந்த துர்ச்செய்தி வந்து எவீருவின் காதில் கேட்டதும், ஆமென், இயேசு எவீருவை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்ப 2 வார்த்தை இருக்குது. ஒன்று போதகரை வருத்தப்படுத்தாத, இன்னொரு வார்த்தை பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் கர்த்தர் ஏன் இப்பொழுது எவீருக்கு அனுமதித்தார்னா, இந்த சிச்சுவேஷன்ல எவீரு என்ன தீர்மானம் எடுக்க போறார். இனி இயேசு முன்னாடி வர்றதுக்கும் இயேசு அவனை விட்டு போறதற்கும் தீர்மானம் எடுக்க வேண்டியது இயேசு அல்ல, எவீரு. 2 வார்த்தை இருக்குது, போதகரை வருத்தப்படுத்தாத, இன்னொரு வார்த்தை இருக்குது, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த 2 வார்த்தையில எது இனி எவீரு வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்பதை தீர்மானம் எடுப்பது இயேசு அல்ல, எவீரு. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கிறது. உலகத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இனி இது உன் வாழ்க்கையில நடக்காது. ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இது உன் வாழ்க்கையில நடக்கும். இப்படி ஒரு சிச்சுவேஷன் கர்த்தர் நமக்கு பர்பஸா அனுமதிப்பார். எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், நான் என்ன தீர்மானம் எடுக்க போகிறேன் என்பதை கர்த்தர் அறிவதற்காக. இனியும் என் ஜெபத்தை தொடர போகிறேனா அல்லது இதோட என் ஜெபத்தை முடிக்க போகிறேனா? ஹல்லேலூயா. அல்லது இயேசுவோட நான் இன்னும் பிரயாணம் பண்ண போகிறேனா அல்லது இங்கே நான் இயேசுவை விட்டு விட போகிறேனா? ஆமென். இயேசுவுக்கு நான் என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க போகிறேனா அல்லது இதோட எஸ் போதும் ஆண்டவரே, இவ்வளவு தூரம் நீங்க வந்து என்ன நடத்தினதே போதும் சொல்லி இங்கே நான் கைவிடப்பட்ட இந்த இடத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டியது எவீரு. சில இடத்துல கர்த்தர் சில சூழ்நிலை அனுமதிப்பது நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன் என்பதை பார்ப்பதற்காக, நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன் என்பதை பார்ப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீர்னு ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றார், உன் ஏகசுதனாகிய ஈசாக்கு எனக்கு பலி செலுத்து என்று. ஆமென். ஆபிரகாம் இப்பொழுது தீர்மானம் எடுக்க வேண்டியது ஆபிரகாம். பலி செலுத்தணுமா வேண்டாமாங்கிறது தீர்மானம், பிள்ளையை கூட்டிட்டு போகணுமா வேண்டாமாங்கிறது தீர்மானம். ஆபிரகாம் எடுத்த தீர்மானம் ஹல்லேலூயா, தனக்கு விருப்பமானதல்ல, அவருக்கு விருப்பமானதை செய்வதற்காக. தேவ பிள்ளையே, எத்தனை மனுஷ சத்தங்கள் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் அவரிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை அது வல்லமை உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நான் கேட்கிற கேள்வி, இப்ப வீட்டுல இருந்து ஒருத்தன் வந்து சொன்னால அது தப்பான நியூஸா சரியான நியூஸா? அது சரியான. போதகரை நீ வருத்தப்படுத்தாத, அவன் சொன்னது ரைட். ஏன்னா அவன் நினைச்சது என்ன, பிள்ளை மரிக்கிறதுக்கு முன்பாக இயேசு வந்து கை வச்சா பிள்ளை எழுப்பிடும். இதுதான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய விசுவாசம். ஆனா இப்ப பிள்ளை மரித்து போயிடுச்சு. இப்ப அவன் வந்து சொன்னது பொய் கிடையாது, சரிதான். அத்தனை பேர் உங்க லைஃப்ல இன்னைக்கு சொல்ற வார்த்தைகள் சரிதான், இல்லைன்ல. நீ இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, நீங்க இருக்கிற இந்த வயசுக்கு இனி உங்க வாழ்க்கையில இது நடக்காதுன்னு சொல்றது சரிதான், இல்ல இல்ல.
ஆனாலும் அதன் நடுவில் உங்கள் நடுவில் ஒருவர் பெரியவராய் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. இனி இந்த வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணுமா நடக்க வேண்டாமா என்பதை தீர்மானம் எடுக்க வேண்டியது இயேசு அல்ல. யவீருவே, நீதான் தீர்மானம் எடுக்கணும். அடுத்த ஆண்டுல இது நடக்கணுமா நடக்க வேண்டாமா என்பது தீர்மானம் எடுக்க வேண்டியது இயேசு அல்ல. சபையே, நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும். இந்த ஆண்டில ஒருவேளை இந்த நாளில உங்களுக்கு காதில் கேட்கிற சத்தம் யவீரு கேட்டது போல துர்ச்செய்தியா இருக்கலாம். இனி நீ வருத்தப்படுத்தாத, இனி அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நிக்காத, இனி அவரை தேடிட்டு நிற்காத. நோ 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 நோ. எந்த சிச்சுவேஷன்ல நின்றாலும் எனக்கோடு கூட வருகிறவர், என்னோடு கூட பிரயாணிக்கிறவர், என்னோடு கூட பேசப்பட்ட வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் என்று நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. என்ன தீர்மானம் எடுக்க போகிறேன், இதை பார்ப்பதற்காக தேவன் சில சூழ்நிலை கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார். இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? அடுத்த வருஷத்துக்கு கால் வைக்கிறதுக்கு முன்பாக என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? இந்த ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. என் சூழ்நிலை எப்படி மாறினாலும் ஜெபம் தொடரும். என் சூழ்நிலை எப்படி மாறினாலும் இந்த பிரயாணம் தொடரும். என் சூழ்நிலை எப்படி மாறினாலும் இந்த வார்த்தையின் மேல உள்ள விசுவாசம் தொடரும் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, தைரியத்தோட கால் வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கால் வைங்க. யவீரு பாருங்க, அந்த இடத்துல வந்ததும் அதுவரை இயேசுவை கூட்டிட்டு வந்த யவீரு இப்ப அப்படி ஸ்டாப் ஆயிட்டாரு. ஆமே. இப்ப ரெண்டு சத்தம் காதுல கேக்குது. ஆமே. எந்த சத்தத்துக்கு என் காது ரொம்ப கேட்கறதுக்கு கவனம் வைக்குதோ அந்த சத்தத்துக்கு தான் நான் இடம் கொடுப்பேன். ஆமே. யவீரு இப்போ வீட்டுல இருந்து வந்த சத்தத்தை அடைச்சிட்டு இயேசுவின் இடத்துல இருந்த சத்தத்தை இடம் கொடுக்கிறான். அதன் அடையாளம் தான் இப்பொழுது இயேசு அவரை கூட்டிட்டு போறார். யவீரு வீட்டுக்கு இயேசு அவனை கூட்டிட்டு போறார். பாதி தூரம் வரை இயேசுவை யவீரு கூட்டிட்டு வந்தார். இப்பொழுது யவீருவை இயேசு கூட்டிட்டு போறார். வீட்டுக்குள்ள வந்ததும் வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையும் வெளியே அனுப்புறார். வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க அத்தனை பேரையும் வெளியே அனுப்புறார். யவீரு தடுக்கவில்லை. காரணம், யவீரு எடுத்த தீர்மானம் அவர்கள் சொன்னதல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக. ஆமென். என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? என் விசுவாச பரீட்சையில தான் எனக்கு தெரியும் என்ன தீர்மானம் எடுக்க போறேன். ஹல்லேலூயா. தீர்மானத்தில் சரியாயிருங்கள். எந்த தீர்மானம் எடுக்கிறோம் என்பதை சரியாயிருங்கள். ஹல்லேலூயா. எந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு துர்ச்செய்தி கேட்க வைத்தாரோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு நற்செய்தியை கேட்க வைப்பாராக. நான்காவது, கர்த்தர் எதற்காக இந்த விசுவாச பரீட்சையை அனுமதிக்கிறார்? எந்த கிரியை வெளிப்படுத்துகிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக. ஆதியாகமம் 42வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்கள். யோசேப்பு அவர்களை குறித்து தாம் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். இப்பொழுது யோசேப்புக்கு பகையாய் எழும்பினவர்கள், தன் சொந்த சகோதரர்களை இப்பொழுது யோசேப்பு திரும்ப சந்திக்கிறான். இந்த சந்திப்பு சந்திக்கும் போது யோசேப்பினுடைய நிலை என்பது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை. அத்தனை சகோதரர்களை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே யோசேப்பு இருக்கிறார். அவர்களை பார்த்ததும் யோசேப்புக்கு எதுதான் ஞாபகம் வருகிறது என்றால் தான் கண்ட சொப்பனங்கள். ஆமென். இப்பொழுது கர்த்தர் யோசேப்புக்கு முன்பாக யாரை கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்றால் சகோதரர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்படி கொண்டு வந்து பகைத்தவர்களை, யோசேப்பை மொத்தமா பகைத்தவர்கள் இப்பொழுது யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். இப்படி ஒப்பு கொடுக்கப்படுவது எதற்காக? கர்த்தர் ஏன் இப்படி ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால் இந்த யோசேப்பு இப்பொழுது என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்பதற்கு. இதை பார்த்ததோ யோசேப்பு முதல்ல அவர்கள் செய்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆமென். நீங்கள் வேவுக்காரர் என்று, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி கொஞ்சம் காட்டமா நடத்துறார். இப்படி நடத்தி கொண்டு அவர்களுக்கு விரோதமாய் சில காரியங்களை யோசேப்பு செய்து கொண்டிருந்த போது அடுத்து அதே அதிகாரத்தில் 17வது வசனத்திலும் 18வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். 3 நாள் காவலிலே வைத்தான். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஃபேவரான காரியங்களை செய்கிறான். நல்லா கவனிங்க. பார்த்ததும் யோசேப்பு செய்த கிரியைக்கும் கொஞ்ச நேரத்துல யோசேப்பு செய்கிற கிரியைக்கு வித்தியாசம் இருக்கு. சில சூழ்நிலைகளை கர்த்தர் நம்ம கைக்கு ஒப்பு கொடுப்பது நான் என்ன செய்கிறேங்கிறத பார்க்கிறதுக்காக.
சில நேரத்துல நமக்கு விரோதமா எழும்பின சத்துருவையை நம்ம பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். நமக்கு அகைன்ஸ்டா எழும்பின சில நபர்களை நம்ம உயர்ந்து இருக்கும் போது நம்ம கிட்ட கத்த கொண்டு வந்து நிறுத்துவார். எனக்கு அன்னாள் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், பெனினால் ரொம்ப துக்கப்படுத்தினவள். அதிகமா அன்னாள் அழுததுக்கு ரீசன் பிள்ளை இல்லாததல்ல, பெனினாளுக்கு வார்த்தை. அவ்வளவு வேதனைப்படுத்திருப்பார். எத்தனையோ வருடங்களா இந்த அன்னாள் வந்து அழுதுட்டு இருக்கிறான். இப்ப அன்னாளை கர்த்தர் நினைத்தருளி ஆலயத்திலிருந்து புறப்படும் போது வேதம் சொல்கிறது, அவள் அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கலைன்னா பெனினால் மரித்தெல்லாம் போகல, பெனினால் அங்கேதான் இருக்கிறா. பெனினால் அதே வார்த்தை தான் சொல்றா. ஆனா இப்ப அன்னாளுக்கு அது பாதிப்பா தெரியல. ஏன்னா அன்னாளுக்கு இப்பொழுது பெனினாலின் வார்த்தையை விட கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை பெரிதா இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல அன்னாளுக்கு ஆண்டவர் பிளஸ் பண்ணி ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அவன் பேர் தான் சாமுவேல். அதன் பிறகு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். பெனினாளுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னு தெரியும், ஆனா பிள்ளைக்கு பேர் தெரியுமா? தெரியாது. அன்னாளுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னு தெரியும், ஆனா பிள்ளைக்கு பேர் தெரியுமா? என்ன பேரு? சாமுவேல். எங்கேயாவது ஒரு இடத்துல அன்னாள் பெனினாள்கிட்ட போய் பார்த்தேல்ல என் பிள்ளைய அப்படி சொன்னாலும், கர்த்தர் என்னை எப்படி பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு பார்த்தல. தனக்கு விரோதமாய் நிந்தித்து பேசின பெனினாளுக்கு முன்பாக ஒரு நாள் கூட அன்னாள் தலை தூக்கி நிற்கவில்லை. ஹல்லேலூயா. மாறாய் சொன்னார், இந்த அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். இந்த எளியவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தரே இதை எனக்கு செய்தார். சில சூழ்நிலை கர்த்தர் நமக்கு இப்படி அனுமதிப்பார். அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, இந்த வார்த்தை பேசப்படும் போது சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களை பகைத்தவர்கள் நடுவில், உங்களை இல்லாமல் போக பண்ணணும்னு நினைக்கிறவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தி அவர்களை உங்க கையில் சில நேரத்தில் ஒப்பு கொடுப்பார். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஆமே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கர்த்தர் கவனிப்பார். யோசேப்பு கையில இப்பொழுது அதே சகோதரர்கள், பகைத்த சகோதரர்கள், இதே சிச்சுவேஷன்ல எல்லாம் நாமெல்லாம் இருந்திருப்போம். இல்ல அச்சு செஞ்சிருவோம்ல, என்ன செய்யணுமோ யோசேப்பு அப்படிதான் செய்ய தொடங்கினார். ஆனா கொஞ்ச நேரத்தில் யோசேப்புக்கு இருதயம் தாங்கல. யோசேப்புக்கு இருதயம் தாங்கல. ஆமென். சவுல் தாவீதின் கையில கிடைச்ச பிறகும் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை கிழித்த பிறகு அவனால இருக்க முடியல. இல்ல நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் இப்படி செய்ய மாட்டேன். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தீமை செய்ய அநேகர் இருக்கலாம், ஆனால் நீங்கள் யாருக்கு தீமையாய் மாறிவிடாதீர்கள். உங்களுக்கு விரோதமாய் பேச அநேகர் இருக்கலாம், ஆனால் நீங்கள் யாருக்கு விரோதமாய் பேசாதீர்கள். உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிற அநேகர் இருக்கலாம், ஆனால் நீங்கள் யாருக்கு தீமையாய் இருந்திராதீங்க. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற யாரும் பெனினாலா இருக்க கூடாது, இங்க இருக்கிற எல்லாரும் அன்னாலா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இங்க இருக்கிற யாரும் பெனினாலா இருக்க கூடாது, இங்க இருக்கிற எல்லாரும் அண்ணாளா, நாம் அண்ணாளா மாறணும். ஹல்லேலூயா. சில சிச்சுவேஷன்ஸ் கர்த்தர் எனக்கு அனுமதி, நான் என்ன கிரியை நடப்பிக்கிறேன், என்னிடத்தில் என்ன வெளிப்படுகிறது. நாம் யாரும் ஆமென் ஆபிரகாம் இடத்திலிருந்து வந்தவர்கள், ஆபிரகாமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, நாம் எல்லாரும் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசுவினிடத்தில் வெளிப்பட்ட சுபாவம் தான். ஆமென். தன்னை அறைந்தவர்களுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார், பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இவர்களுக்கு மன்னியும். தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாசுக்கு முத்தமிடம் வந்து காட்டி கொடுக்க வந்த யூதாசை பார்த்து சொல்ல சிநேகிதனே என்று சொல்லுகிறார். எந்த இடத்திலும் யூதாசை கர்த்தர் விட்டே கொடுக்கல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, சில கிரியைகளை, சில காரியங்களை, சில பரீட்சைகளை கர்த்தர் அனுமதிப்பது. நான் என்ன கிரியை இந்த யோசேப்பு சகோதரர்களை பார்த்ததும் அவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் காவல் கிடங்களை போட்டு கொஞ்சம் காட்டமா நடத்திட்டு இருக்கிற அதே யோசேப்பு அதே அதிகாரத்தில் வந்து சொல்றார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நான் நினைக்கிறேன் அந்த கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் யோசேப்பிட்ட வணத்திருப்பார். யோசேப்பே, இன்னைக்கு உன் சகோதரர்கள் உன் முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்தினதே, நீ இன்னும் அதிகாரத்தில் இருந்து இவ்வளவு அதிகாரத்தை காட்டுவதற்கல்ல. ஆமென். நான் உன்னை எப்படி நேசிச்சு நடத்துறேனோ அதே போல இந்த பிள்ளைகளை நேசிச்சு நீ நடத்து. ஆமாம், உன் மேல் நான் வைத்த இரக்கத்தை நீ காட்டு. அதனாலதான் தாவீது யோனத்தானுடைய பிள்ளையாகிய மேவிபோசேத்துக்கு தயவு காட்டும் போது என்ன சொல்லி காட்டுவார்னா, ஆங்கிலத்தில் அது இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு தேவன் தயவு காட்டினது போல நான் யாருக்காவது தயவு காட்டணும் அப்படின்னார். எனக்கு தேவன் தயவு காட்டினது போல நான் யாருக்காவது
தயவு காட்ட சவுலின் குடும்பத்தில் எவனாவது உயிரோட இருக்கிறானா? உண்மையிலேயே தாவீது எப்படி கேட்டிருக்கணும் தெரியுமா? நான் தயவு காட்டுறதுக்கு யோனத்தானுக்கு வீட்டுல யாராவது உயிரோட, அப்படிதானே கேட்டிருக்கணும். ஏன்னா யோனத்தான் தான் நேசித்தவன், சவுல் விரோதமா இருந்தவர். அப்ப தாவீதின் வாயில என்ன வந்திருக்கணும்? தயவு காட்ட யோனத்தானின் குடும்பத்தில் யாராவது உயிரோட இருக்கிறாங்களா, இப்படி கேட்டிருக்கணும். ஆனா தாவீது கேட்கிறதே சவுலின் குடும்பத்தில் யாராவது உயிரோட இருக்கிறாங்களா, சவுலின் குடும்பத்தில். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், எனக்கு தயை காட்டினது போல நான் தயை காட்டுவதில் உறுதியாயிருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்தில் என்ன கிரியை வெளிப்படுகிறது என்பதை அறியும்படி கர்த்தர் சில பரீட்சைகளை அனுமதிக்கிறார். ஐந்தாவது ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஐந்தாவது, எதற்காக கர்த்தர் நம்மை பரீட்சையை அனுமதிக்கிறார்? நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம், தெரிந்த வார்த்தை தான் வாசிங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் அது சோதிக்கப்பட்டு, எதற்காக சோதிக்கப்படுகிறது என்றால் கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். இதே வார்த்தை தான் யோபு 23:10 சொல்லுகிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பரீட்சைகள் தாண்டி எனக்கு ஒரு பரிசு இருக்குது நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பரீட்சைகளை தாண்டி ஒரு மேன்மை, தேவன் அனுமதிக்கிற அத்தனை பரீட்சைக்கு பின்பாக ஒரு மேன்மையை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை அனுமதித்தார், ஈசாக்கை பலியிட. அந்த பரீட்சைக்கு பின்பாக ஈசாக்கின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். யோபின் வாழ்க்கையில் ஒரு பரீட்சை கர்த்தர் அனுமதித்தார். அந்த பரீட்சைக்கு பின்பாக யோபின் முன்னிலைமையோட பின்னிலைமை இரட்டிப்பாய் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமென். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற பரீட்சைக்கு பின்பாக ஒரு நன்மை இருக்கிறதுன்னு விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச நாளில நான் உங்களை இப்படி பார்க்க போறது இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எப்படி பார்க்க போறீங்க? இப்ப இருக்கிறதை விட மேலா, பலத்தின் மேல பல, கிருபை மேல கிருபை, மகிமை மேல மகிமை. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது யோசேப்பை போல காவல் கிடங்கள் எல்லாம் போட்டுறாதீங்க. இந்த சோதனைக்கு பிற்பாடு ஒரு மேன்மை இருக்குது. இந்த சோதனைக்கு பிற்பாடு ஒரு மேன்மை இருக்குது. இந்த மேன்மை நீங்கள் கேட்டதல்ல, இது உங்களுக்காய் நியமிக்கப்பட்ட மேன்மை. இது கர்த்தர் ஆயத்தம் பண்ணப்பட்ட மேன்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தகப்பன் கொடுத்த வஸ்திரம் போட்ட யோசேப்பு, ஆமென், அவன்தான் சகோதரர்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும். சகோதரர்கள் அவன் இருக்கிற இடத்தில் வந்தல்ல சாப்பாடு வாங்கினது, அவன் சகோதரர்கள் இருக்கிற இடத்துல போய் சாப்பாடு கொடுத்தான். ஆனால் அவர் கொடுத்த வஸ்திரம் போட்டு நின்றவன் அவன் அல்ல, சகோதரிடத்தில் போனது. சகோதரர்கள் அவனிடத்தில் வந்து நின்றார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? இந்த சோதனைக்கு பிற்பாடு உதிக்கிற ஒளியினிடத்தில் ராஜாக்களை நடந்து வர வைப்பார் என் ஆண்டவர். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க கம்பீரத்தோடு, இதை தாண்டி ஒரு மேன்மை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். இதை தாண்டி ஒரு மேன்மை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக. சோதிக்கப்பட்ட பிறகு யோபின் வாழ்க்கையை குறித்து சொல்ல போனால் முன்னிருந்த நிலைமை விட பின்னிருந்த நிலைமை 2 மடங்கு மனைவியை தவிர. ஹல்லேலூயா. ஏன்னா மனைவியை சோதிக்கல, அதனால அது ஒன்னே தான், அது கடைசி வரை ஒண்ணுதான். ஆனா கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் இரட்டிப்பான நன்மைகள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தைரியமாய் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். எனவே அன்பு சபையே, நம்பிக்கையோடு தொடருங்கள். விசுவாச பரீட்சை நிற்பது நல்லது. ஆமென். பரீட்சைக்கு பின்பாய் ஒரு பரிசு நமக்கா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு. ஹல்லேலூயா. கர்த்தர் பரீட்சை என்று தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரமே நிக்காய்
ഓ എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ഹല്ലേലൂയ എന്റെ ஆமென். வாசிக்க கேட்டது போல உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, அதை குறித்து மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா சோதனைகள், அந்த பரீட்சையை நீங்க சந்தோஷமா பார்க்க தோங்குங்க. தைரியமா அட்டன் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து இந்த பாடலை ஒரு விசை கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி முடிக்கலாமா? எரிதியில் வீணாலோ അവിടെ ഞാൻ ഏകനല്ല. പാടുകൾ. എരിതിയിൽ വീഴുന്നതും തീയിലല്ല, വീഴുന്നതും തീയിലല്ല, എന്നേശുവിൻ കരങ്ങളില്ല. ഓ വീഴുന്നതും തീയിലല്ല, എന്നേശുവിൻ പരീക്ഷ എന്റെ ദൈവം, പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ ഓരി മനശ്ശന്തലറിയാതരാ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ஹalleluya ஹalleluya. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு இந்த விசுவாச பரீட்சைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறவர்கள், என் விசுவாச அளவை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவரே நாளுக்கு நாள் விசுவாசத்திலே பலப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென் ஆமென் ஆமென். நம்பிக்கை அறிக்கையிடுவதில் மாத்திரமல்ல, அதில் உறுதியாய் நிற்க கிருபை செய்வீராக. ஹalleluya. தீர்மானத்தை உறுதியாய் எனக்கு கிருபை செய்வீராக. நீ வைத்திருக்கிற மேன்மையை சுதந்தரிக்க கிருபை செய்வீராக. ஹalleluya. அவர் எங்களை சோதித்த பின் நாங்கள் சுத்த பொன்னாக விளங்குவோம். தேவன் அறியாமலும் அனுமதிக்காமலும் எதையும் எங்கள் வாழ்க்கையில் வந்ததில்லை. அவர் அனுமதித்தது எல்லாம் நன்மைக்கு. நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் சில விசுவாச பரீட்சைகளை வைத்திருக்கிறீர். இதை எதிர்க்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, இதை ஆண்டவர் இதில் நிற்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. எங்கள் விசுவாச அளவை அறிந்து கொள்ள, எங்கள் நம்பிக்கையில் உறுதியை அறிந்து கொள்ள, எங்கள் தீர்மானத்தை என்ன என்று அறிந்து கொள்ள ஆண்டவரே அப்பா, நாங்கள் எந்த கிரியை நடப்பிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள, எங்களுக்காய் வைக்கப்பட்ட அந்த மேன்மையை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள நீர் எங்களை நடத்துகிற எல்லா விசுவாச பரீட்சைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று இந்த பரீட்சையில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பரிசு வைத்திருக்கிறப்பா. அது மேன்மையானது, மகிமையானது, உம்முடைய நாமத்தின் மகத்துவமானது. ஆண்டவரே தைரியமாய் நிற்க, நம்பி முன் செல்ல ஆண்டவரே நீர் சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்கிற நிச்சயத்தோட இந்த பாதையில் நிற்க நடக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும், பலப்படுத்தும். இந்த வருஷத்து இறுதி நாட்கள் மகிழ்ச்சியாய் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் மாற்றும். புதிய ஆண்டை மகிமையாய் கர்த்தர் காணப்படுவீராக. புது வருட ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தடைகளை கர்த்தர் நீக்குங்க, அனுகூலப்படுத்துங்க. இதுவரை நாங்கள் ஆண்டவரே வந்து ஆராதித்தது போல அல்ல, ஒரு மகிமையான ஒரு எழுப்புதலின் அறுவடையை பார்க்கிற ஒரு ஆராதனை, அந்த ஆராதனை கர்த்தர் மாற்றி தருவீராக. கர்த்தர் எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்ப பலப்படுத்தும். இந்த வாரம் முழுவதும் நன்மையாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.